السلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب زدني علما. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم واتقوا الله لعلكم ترحمون. قال النبي صلى الله عليه وسلم: لا تتمنوا لقاء العدو، أسأل الله العافية. إذا لقيتموهم فاثبتوا وأكثروا ذكر الله، وإذا صيحوا وأجلبوا فعليكم الصمت. صدق الله العليم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. எல்லா புகழும் எங்கள் வல்லவனாம் அல்லாஹ்வுக்கு உரித்தாகுக. ஸலவாத்தும் ஸலாமும் சங்கைமிக்க பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாக. சந்தைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தரப்பட்ட வாழ்க்கையை ஒரு அமானிதமாக தந்திருக்கிறார். கடந்த வாரம் பேசுகிற போது கூட அமானிதம் என்ற நம்பகத்தன்மையை பற்றி நாம் பேசினோம். நம்முடைய சொல்லும் செயலும் எண்ணங்களும் அல்லாஹ்வினால் கண்காணிக்கப்படுகின்றன என்ற உணர்வோடு நம்முடைய வாழ்க்கையின் பயணத்தை நாம் தொடர வேண்டும். நாம் எண்ணக்கூடிய எண்ணங்களும் கூட அல்லாஹ்வினால் கண்காணிக்கப்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய அச்சமுள்ள மனிதனாக வாழ வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்படுகிறான். இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய உலகளாவிய அடிப்படையில் மிக மோசமான குழப்பமான ஒரு சூழல், அதிலும் குறிப்பாக இந்தியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகவும் அச்சுறுத்தலான ஒரு நிலை. இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நாம் மிகவும் பக்குவமாக நாம் செயலாற்ற வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். கடந்த மாதம் 22ஆம் தேதி காஷ்மீர் மாநிலத்தில் பஹல்காம் பகுதியில் தீவிரவாதிகள் கொடூரமாக சுட்டதில் 26 நம் நாட்டு மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்த கொடூர செயலை செய்தவர்களில் 2 பேர் பாகிஸ்தானை சார்ந்தவர்கள் என்றும், இதற்கு பின்னணியில் பாகிஸ்தான் இருக்கிறது என்றும் இந்தியா குற்றம் சாட்டியிருக்கிறது. இந்த தாக்குதலில் ஈடுபட்டது TRF அமைப்பு என்று கூறிய இந்திய அரசு, அது லஷ்கர்-இ தொய்யிபா அமைப்பினுடைய துணை அமைப்பு என்றும் கூறுகிறது. தாக்குதல்களில் ஈடுபட்டவர்களுடைய புகைப்படத்தையும் வெளியிட்டிருக்கிறது. சில
எதிர் நடவடிக்கைகளிலும் இந்தியா ஈடுபட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த நிலையில் நாம் வாழக்கூடிய இந்தியா நம்முடைய சொந்த மண். இதை நன்றாக உணர வேண்டும். தாக்குதல் என்ற ஒரு நிலை வரும்போது யாராக இருந்தாலும் நிச்சயமாக அது அநியாயம் தான். தீவிரவாதத்தின் மூலம் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பொதுமக்களை நாசப்படுத்துகிறது, பொதுமக்களினுடைய பொருளாதாரங்களை சீரழிக்கிறது. எனவே இதை எப்படியும் எந்த வகையிலும், இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் நியாயப்படுத்துவதற்கு ஒரு சிறிதளவு கூட வழி இல்லை. நிச்சயமாக யாராக இருந்தாலும் எதிர்க்கத்தான் வேண்டும். அத்தகைய தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் யார் என்பது ஒரு பக்கம் இருக்க, அந்த தாக்குதலில் இருந்து அந்த மக்களை காப்பாற்றியவர்களில் உயிரை கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். மக்களை, பொதுமக்களை காப்பாற்றுவதற்காக உயிர் கொடுத்தவர்கள் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அவங்களுக்கு என்ன இருக்கு? எல்லாரும் ஓடுறாங்க, நம்மளும் ஓடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு ஓடி இருக்கிறார். சாதாரண ஒரு குதிரை ஓட்டியாக இருந்து அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய உயிரையே கொடுக்கிறார். காரணம் இதுதான் இஸ்லாம். இங்கதான் இஸ்லாத்தை பார்க்கிறோம். அநியாயமான முறையில் ஒரு அட்டூழியத்தை ஒருவன் செய்கிறான் என்றால் அவன் இஸ்லாமிய பெயர்தாரியாக இருந்தாலும் நிச்சயமாக அவனை முஸ்லிம் என்று சொல்ல மாட்டோம், முஸ்லிமுடைய செயல் என்று சொல்ல மாட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்கிறார்கள், அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. ஒரு முஸ்லிம் என்பவன் யார் என்றால் தன்னுடைய நாவினாலோ கரத்தாலோ எந்த ஒரு முஸ்லிமுக்கும் தீங்கு செய்ய மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். பூமியில் உள்ளவர்கள் மீது இறக்கப்படக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் இறக்கப்படுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். இதை மையமாக வைத்து இன்றைக்கு பயங்கரமான ஒரு போர் மேகம் சூழ்ந்து பாதிப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஆனால் எந்த பக்கம் எவ்வளவு பாதிப்பு என்பது உண்மையான நிலை தெரியாவிட்டாலும் ஒவ்வொரு நாட்டினுடைய ராணுவமும் தங்களை பலப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி என்ன செய்கிறார்கள்? நாங்கள் இப்படியெல்லாம் தாக்கிவிட்டோம், இவ்வளவு பேரை கொண்டு விட்டோம், இந்த இடங்களை நாங்கள் நிர்மூலமாக்கி விட்டோம் என்றெல்லாம் என்ன செய்கிறார்கள்? மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்திலே நம்முடைய மனோநிலை எப்படி இருக்க வேண்டும் என்றால், அல் ஆஃபியா. ஆஃபியா என்றால் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆஃபியத் என்பது என்ன தெரியுமா? நாம எல்லாம் நினைக்கிறோம் உடல் நலம் அப்படிங்கறத மட்டும்தான் நினைக்கிறோம். ஆஃபியா என்ற அந்த வார்த்தை எந்த அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கம் ஒரு பெரிய ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது என்று சொன்னால், அவர்களுடைய உயிர், உடைமை, மானம், மரியாதை எதற்கும் குந்தகம் விளைவிக்காத ஒரு சுமூகமான நிலைக்கு பெயர் தான் ஆஃபியா. ஒரு மனிதன் நல்ல சுகமா இருக்கிறார், வீடு அழிக்கப்படுகிறது, சூறையாக்கப்படுகிறது, வீடு நிர்மூலமாக்கப்படுகிறது, அது ஆஃபியா இல்லை. ஒரு மனிதன் நல்ல ஆஃபியத்தோடு இருக்கிறார், ஆனால் பொருளாதார விஷயத்தில் நஷ்டத்தோடு இருக்கிறார், இது ஆஃபியா இல்லை. ஆஃபியா என்று சொன்னால் ஆஃபியத், ஆஃபியத்தா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறோம்ல, அந்த ஆஃபியத்துக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, உங்களுடைய உள்ளத்தாலும் உடலாலும் பொருளாலும் குடும்பத்தாலும் நிம்மதியா இருக்கிறீங்களா அப்படின்னு அர்த்தம். இந்த ஆஃபியத்துக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய எத்தனையோ முக்கியத்துவம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவின் மூலமாக நமக்கு தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை விடிந்ததும் நபி அவர்கள் கேட்கக்கூடிய துஆ ஆஃபியத்தை பற்றி தான் முக்கியமானதாக இருக்கும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃவ வல் ஆஃபியத ஃபீ தீனி வ துன்யாய வ அஹ்லி வ மாலி. அல்லாஹும்ம அஸ்துர் அவ்ராத்தி வ ஆமின் ரவாத்தி. அல்லாஹும்ம அஹ்ஃபிzni மின் பைனி யதைய வ மின் கல்ஃபி வ அன் யமீனி வ அன் ஷிமாலி வ மின் ஃபௌகி. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகாக கேட்கிறார்கள். நபி அவர்கள் விடாமல் தினந்தோறும் சுபஹ் தொழுகைக்கு பிறகு கேட்கக்கூடிய ஒரு துஆ இது. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃவ, யா அல்லாஹ் பாவ மன்னிப்பை கேட்கிறேன், வல் ஆஃபியா, ஆஃபியத்தையும் கேட்கிறேன், ஃபீ தீனி, என்னுடைய மார்க்க விஷயத்தில், வ துன்யாய, என்னுடைய உலக வாழ்க்கையில், தீனி வ துன்யாய வ அஹ்லி வ மாலி,
மேலும் என்னுடைய குடும்பத்தில், வமாலி என்னுடைய பொருளாதாரத்தில், அல்லாஹும்ம அஸ்துர் அவ்ராத்தி, இறைவா என்னுடைய அந்தரங்கத்தை நீ மறைத்து விடுவாயா, வஆமின் ரவாத்தி, என்னுடைய திடுக்கங்களை நிம்மதி பெற செய்வாயா, திடுக்கங்களை போக்கி வைப்பாயா. அல்லாஹும்ம அஹ்ஃபத்னி மின் பைனி யதைய வ மின் கல்ஃபி வ அன் யமீனி வ அன் ஷிமாலி வ மின் ஃபௌகி. இறைவா, எனக்கு முன்பாக, எனக்கு பின்பாக, எனது வலது பக்கமாக, எனது இடது பக்கமாக, என்னுடைய கீழ் பக்கமாக, மேல் பக்கமாக, எல்லா பக்கத்திலிருந்தும் என்னை பாதுகாப்பாயா. எவ்வளவு அழகான துவா. இந்த துவாக்களை நாமும் மனப்பாடம் செய்ய வேண்டும். நம்ம வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான ஒரு துவா. கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய துவக்கத்தில் நாம் பார்க்கும் போது ஏதோ போருக்கு இஸ்லாம் முக்கியத்துவம் தருவதை போன்ற ஒரு பிரமை உருவாக்கப்படுகிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்த அந்த காலத்தினுடைய நபியின் காலத்தில் ஏற்பட்ட அந்த போர்க்களங்கள் அனைத்துமே தற்காப்பு போர்க்களங்கள் தான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்திலேயே பல கட்டங்களிலே சஹாபாக்கள் போர் செய்ய போகிறோம், அனுமதி கொடுங்கள் என்று கேட்ட போது அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுக்கவே இல்லை. கடைசியா மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு ஒரு இதுக்கு மேலேயும் அவர்கள் என்ன செய்யக்கூடாது, அவர்கள் பேசாமல் இருந்தால் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியாது என்ற நிலையில் தான் அல்லாஹ் என்ன செய்தான், அனுமதி கொடுத்தான். பத்ர் போர்க்களத்தினுடைய நிலை தெரியுமா? நாம எல்லாம் நினைக்கிறோம் போருக்கு போனாங்க, 313 பேர் போனாங்க, அவர்கள் 70 பேர் கொல்லப்பட்டார்கள், சஹாபாக்கள் 14 பேர் ஷஹீதாக்கப்பட்டார்கள். இதுதான் நம்ம வரலாறு. இந்த சஹாபாக்கள் மட்டும் 150 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த பத்ர் என்ற இடத்திற்கு அவர்கள் செல்லாமல் பேசாமல் ஊருக்கு வரட்டும் பார்த்துக் கொள்ளலாம் என்று இருந்தால் மதீனா நகரம் என்பதே கேள்விக்குறியாக்கப்பட்டது அன்னைக்கு. காரணம் என்ன தெரியுமா? சஹாபாக்கள் இந்த முடிவு எடுப்பதற்கு முன்பாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போர்க்களத்தை தயார் செய்வதற்கு முன்பாக நடந்த நிகழ்வு என்னவென்றால், அபூ சுஃபியானுடைய தலைமையில் ஒரு பெரிய ஒரு வியாபார கூட்டம் சிரியாவுக்கு போகுது, ஷாமுக்கு போகுது. அந்த வியாபாரத்தினுடைய முக்கியமான நோக்கமே மக்கா நகரத்தில் இருந்த பெரும் பெரும் தனவந்தர்களில் ஒரு பெரும் தொகை என்ன செய்யப்படுகிறது, வசூல் செய்யப்பட்டு அந்த தொகையை கொண்டு வியாபாரம் செய்து அதில் வரக்கூடிய கொள்ளை லாபத்தில் பெரும் பெரும் ஆயுதங்களை வாங்கி முஸ்லிம்களை அழிக்க பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்கள். அந்த திட்டமிட்ட என்ன செஞ்சார்கள், அந்த அபூ சுஃபியானுடைய தலைமையில் அந்த வியாபாரத்தை அனுப்பினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு முடிவு செய்து, மஷூரா செய்து ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அபூ சுஃபியானை நாம் தடுக்காவிட்டால் பெரிய விளைவு ஏற்படும் என்ற ஒரு மனோநிலையின் அடிப்படையில் அதை தடுப்பதற்காக வேண்டிதான் சில சஹாபாக்கள் அனுப்புறாங்க. அது என்னாச்சு, சில கைகலப்பினால ஒரு சில உயிர்கள் பாதிக்கப்படுகிறது. எனவே மக்கா நகரவாசிகள் என்ன செய்கிறார்கள், முஸ்லிம்களை தாக்க வேண்டும் என்று படையை திரட்டி வருகிறார்கள். முஸ்லிம்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு 150 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பத்ரை நோக்கி பயணம் செய்து இந்த போர்க்களத்திலே பங்கெடுத்துக் கொள்கிறார்கள். இது தற்காப்பு போர் தான். அப்படி மட்டும் அவர்கள் செய்யவில்லை என்று சொன்னால் அபூ ஜஹலினுடைய தலைமையில் வந்த அந்த போர், அந்த காபிர்களுடைய படை மதீனாவை நிர்மூலமாக்கி இருப்பார்கள். இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கும். பெண்கள், சிறுவர்கள், வயோதிகள் உட்பட பெரும் பாதிப்பை உண்டாக்கிவிடும். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தற்காப்பு நடவடிக்கை எடுத்தார்கள். ஒரு பெரிய ஒரு வெற்றியை ஈட்டினார்கள். ஆனால் அதன் பிறகு உஹது போர்க்களத்தில் ஒரு சிறிய ஒரு தவறின் காரணத்தினால் அல்லாஹ் ஒரு பெரிய நஷ்டத்தை உண்டாக்குகிறான் முஸ்லிம்களுக்கு. இப்படியே தொடர்ச்சி. ஆனால் இதிலே மிகப்பெரிய வெற்றியை பெற்ற விஷயங்களும் உண்டு, சில தோல்விகள் அடைந்த ஒரு நிகழ்வும் உண்டு. ஆனால் அல்லாஹ் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏற்பட்ட ஒரு விஷயத்தை பெரிய வெற்றி என்று எங்கே சொல்கிறான் தெரியுமா? ஹுதைபியா உடன்படிக்கையில் முஸ்லிம்கள் தங்களுக்கு பாதகமாக சில ஒப்பந்தங்களிலே கையெழுத்து போட்டுவிட்டு சண்டை செய்யாமல் சமாதானமாக திரும்பி வந்தார்களே, இதைத்தான் அல்லாஹ் என்ன சொல்றான், பெரிய வெற்றி என்று சொல்றான். இந்த வரலாறு நமக்கெல்லாம் தெரியும். ஹிஜ்ரி 6வது வருஷம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு உம்ராவுக்கு செல்கிறேன், எல்லோரும் வாருங்கள் என்று சொன்னபோது
குறிப்பாக மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த அந்த மக்கள் சஹாபாக்கள் நம்ம ஊரை பார்க்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, உம்ரா செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்கிற எண்ணத்துல 1600 பேர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணமாகிறார். 25 கிலோமீட்டர் தொலைவில் ஹுதைபியா என்ற இடத்தில் தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள். பேச்சுவார்த்தை நடக்கிறது. நாங்க சண்டைக்கு வரல, இபாதத்துக்கு வந்தோம். எவ்வளவோ மன்றாடுகிறார்கள், முடியவே முடியாது என்று சொல்கிறார்கள். கடைசியாக நாங்க என்ன செய்யறது, இந்த வருஷம் நீங்க திரும்பி போகணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்துக்கறாங்க. திரும்பி போறது மட்டுமில்ல, சில ஒப்பந்தங்கள் உங்கள்கிட்ட நாங்க நடத்துவோம், அதுக்கு நீங்க கையெழுத்து போடணும், சம்மதிக்கணும் என்று சொல்றாங்க. ஒப்பந்தத்தை படிச்சு பார்த்தா எல்லாமே முஸ்லிம்களுக்கு பாதகம், காபிர்களுக்கு சாதகம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள், அதிலே தங்களுடைய கையெழுத்தை போட்டு சம்மதம் தெரிவிக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற வீரர்கள் எல்லாம் கொந்தளிக்கிறார்கள். இல்லை, நாம் போராடுவோம், ஹக்கு நம்மிடத்தில் இருக்கிறது, வெற்றி அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு கொடுப்பான் என்று அல்லாஹ் என்ன செய்கிறார்கள் சொல்கிறார்கள். ஆனால் நபி அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பயணம் திரும்பி துவங்குகிறார்கள். இஹ்ராம் கட்டி அந்த இஹ்ராமை உம்ரா நிறைவேற்றாமலேயே அவிழ்க்கிறார்கள். அதற்கு பகரமாக ஃபிதியா கொடுக்கிறார்கள், தலைமுடியை வலித்துக் கொள்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லோருக்கும் சோகம், கடுமையான வேதனை. ஆனால் நபி அவர்கள் செய்கிறார்கள் என்ற காரணத்திற்காக வேண்டி அவர்களும் தங்களை ஒரு இயந்திர மனிதர்களை போன்று முட்டையடித்தார்கள், குர்பானி கொடுத்தார்கள், திரும்ப வருகிறார்கள். வருகிற போது உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு மனசு கேட்கல. அபூபக்கர் ரலியல்லாஹு பக்கத்துல வர்றாங்க, கேட்கிறாங்க, அபூபக்கரே நம்ம இப்ப போறமே கொஞ்சமாவது நியாயமா? நம்மள்ட்ட ஹக்கு இருக்குது, நம்ம சண்டை போட வரல, இபாதத்துக்கு வந்தோம், அநியாயமான முறையில் இவர்கள் தடுக்கிறார்கள், நாம் சண்டை செய்தால் என்ன? அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு ஹக்குக்கு வெற்றி கொடுப்பான் என்று சொல்கிற போது அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரே ஒரு வார்த்தை கேட்டார், உமரே நாம் எடுத்த இந்த முடிவு ரசூலினால் எடுத்த முடிவு தானே? அல்லாஹ்வுடைய ரசூல் தான் இந்த முடிவு எடுத்தார்கள். அப்படி என்றால் இதுல ஏதோ நன்மை இருக்கும், பேசாம வாயை ஊத்திட்டு வா அப்படின்னா. இருந்தாலும் இல்ல, எதுவும் பேசாது, போயிட்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒரு சஹாபி பின்னாலே இருந்து ஓடி வர்றாங்க, யா உமர், யா உமர் யதுஊக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமரே உங்களை அல்லாஹ்வுடைய தூதர் அழைக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பதறுகிறார். என்ன நினைச்சாங்க தெரியுமா? நான் ரசூலின் மீது அதிருப்தியாக இருந்ததை போன்ற ஒரு நிலை. இடையில கோபப்பட்டுட்டே வந்தேன், நபிட்ட போய் வாதம் பண்ணேன், அபூபக்கர்ட்ட வாதம் பண்ணேன். இதையெல்லாம் வைத்து அல்லாஹ் என் மீது கோபப்பட்டு அதிருப்தியோடு என் மீது அல்லாஹ் என்ன செய்யறான், ஆயத்தை இறக்கிட்டானோ அப்படிங்கிற அச்சத்துல என்ன செய்யறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பக்கத்துல பார்க்க போகும்போது பயத்தோடு போகிறார்கள், அச்சத்தோடு போகிறார்கள். நபிக்கு முன்னால போய் நின்ற உடனே நபி அவர்கள் சூரத்துல் ஃபத்ஹ் என்ற அத்தியாயத்தை ஓதி காட்டினார். இன்னா ஃபத்ஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா, தெளிவான ஒரு வெற்றியை உங்களுக்கு நாம் வழங்கி விட்டோம். போர் செய்யல, ஒரு ரத்தம் வரல, ஒரு முள்ளு குத்தல, ஒரு வாளினுடைய கீறல் உண்டாகல. அல்லாஹ் சொல்றான், மகத்தான வெற்றியை தந்து விட்டோம். அவர்களுடைய அந்த கொந்தளிப்புக்கு காரணம் என்ன? நாம இபாதத்துக்கு வந்தோம், உம்ரா செய்யல, ஹரமுக்கு போல, காபாவை சந்திக்கல. இதான காரணம். அல்லாஹ் தஆலா இந்த அத்தியாயத்தை முடிக்கும் போது என்ன சொல்றார் தெரியுமா? லக்கத் ஸதகல்லாஹு ரசூலஹு ருயா பில் ஹக் லததுகுலுன்னல் மஸ்ஜிதல் ஹராம் இன்ஷாஅல்லாஹ் ஆமினீன முஹல்லிகீன ரூஸக்கும் வ முகஸ்ஸிரீன லா தகாஃபூன் ஃபஅலிம மா லம் தஅலமு ஃபஜஅல மின் தூனி ذلك ஃபத்ஹன் கரீபா. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் ஹரமுக்கு போவதை போன்று கண்ட கனவு, உம்ராவை நிறைவேற்றுவதை போன்று கண்ட கனவு இருக்கிறதே, அது உண்மைதான். நிச்சயமாக அல்லாஹ் உண்மைப்படுத்துவார். நிச்சயமாக நீங்கள் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் அமைதியானவர்களாக ஹரமுக்குள்ளே நுழைவீர்கள், நீங்கள் உம்ரா செய்வீர்கள், தலைமுடியை மடித்துக் கொள்வீர்கள் அல்லது தலைமுடியை குறைத்துக் கொள்வீர்கள், இது நடந்தே தீரும் என்று அல்லாஹ் சொல்றான். இது வெற்றியா இல்லையா? அன்னைக்கு நடக்கல, ஆனால் இனி வரப்போகிற காலத்தில் நடக்கும் என்பதை அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறார். இது வெற்றி, இது மகத்தான வெற்றி. ஆக இஸ்லாமிய வரலாற்றில் ஏகப்பட்ட போர்க்களங்கள் நடைபெற்றிருக்கின்றன. எல்லா போர்க்களங்களிலும் எத்தனையோ உயிர்கள் அந்த பக்கமும் சென்றிருக்கிறது, இந்த பக்கமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நிலையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போரே நடக்காமல் தோல்வியை போன்று திரும்பி வந்த ஒரு நிகழ்வை குறிப்பிட்டு மகத்தான வெற்றியை தந்தோம் என்று அல்லாஹ் சொல்றான் என்றால் இதற்கு காரணம் என்ன தெரியுமா? இரண்டு பக்கங்களிலும்
அவர்கள் முஸ்லிமாக இருந்தாலும் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தாலும் உயிர் சேதம் என்பதை அல்லாஹ் விரும்புவதில்லை. உயிர் சேதம் என்பதை அல்லாஹ் விரும்புவதில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய உயிர் பிரச்சனை அதை ஒரு மனிதன் பாதுகாக்கிறான் என்று சொன்னால் இந்த உலகத்தையே அவன் வாழ வைப்பதற்கு சமம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான். மின் அஜ்லி தாலிக் கதபனா அலா பனி இஸ்ராயீல் அன்னஹு மன் கதல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்த் ஃபகஅன்னமா கதல அன்-நாஸ் ஜமீஆ. யார் உரிமை இல்லாமல் ஒரு உயிரை கொலை செய்வானோ இந்த உலகத்தையே அழித்ததற்கு சமம் அல்லாஹ் சொல்றான். ஃபகஅன்னமா கதல அன்-நாஸ் ஜமீஆ, உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை மக்களையும் அவன் கொலை செய்ததற்கு சமம். ஒரு உயிரை அநியாயமா கொலை செய்தது. ஃபகஅன்னமா கதல அன்-நாஸ் ஜமீஆ வமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யா அன்-நாஸ் ஜமீஆ. ஒரு மனிதனை வாழ வைப்பது உலகத்தையே வாழ வைப்பதற்கு சமம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான். இதுதான் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. எந்த ஒரு உயிரும் அநியாயமாக போகக்கூடாது. அது முஸ்லிமுடைய உயிர், அது காபிருடைய உயிர், இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எந்த உயிர் ஒரு உயிராக இருந்தாலும் உரிமை இல்லாமல் அநியாயமான முறையிலே கொல்லப்படுவது என்பது அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் மிகப்பெரிய அநியாயம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை பற்றி குர்ஆனிலே பல இடங்களிலே நமக்கு பேசுகிறார். எனவேதான் சமாதானத்தை விரும்ப வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முரைசியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யுத்தத்திற்காக சஹாபாக்களை கூட்டிட்டு போறார். முரைசியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யுத்தத்திற்காக வேண்டி சஹாபாக்களை கூட்டிட்டு போறார். அங்க போய் எதிரிகள் வருவார்கள் என்று எதிர்பார்த்த ஒரு இடத்துல பாளையம் இறங்கி கூடாரம் அடித்து தங்குகிறார்கள். சில நாட்கள் ஆகின்றன, எதிரிகள் வரவே இல்லை. ஆக எதிர்பார்த்த எதிரிகள் வரலையே, நம்ம சும்மா வேஸ்டா போறோமே அப்படிங்கிற மாதிரி சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, சில பேர் பேசிக்கிறாங்க. வந்தோம், ஒண்ணுமே வேலை இல்லாம போச்சு, சும்மா திரும்ப வேண்டியதாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி நடக்கதான் செய்யும். எத்தனையோ வேலையை விட்டு வந்திருப்பாங்க. இப்படி பேசிக்கொண்ட போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை தெரியுமா? லா தத்தமன்னு லிகால் அது, எதிரிகளை சந்திக்க வேண்டும் என்று விரும்பாதீர்கள். எதிரிகள் யாராவது வருவாங்களா, சண்டை போடலாம் அப்படிலாம் நீங்க என்ன செய்யாதீங்க, ஆசை வைக்காதீர்கள். வஸ்ஸலுல்லாஹு ஆஃபியா, எந்த ஒரு நிலையிலும் உங்களுடைய உடல், உடைமை, இடம், வீடு, வாசல் அனைத்துக்கும் பாதுகாப்பற்ற நிலையை உருவாக்குவதை விட்டும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற ஆஃபியத்தை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் வேண்டுங்கள். இதா லகீதுமுஹும் ஃபஸ்புது, அப்படியே ஒரு கால் எதிரிகள் வந்து விட்டார்கள் என்று சொன்னால் புறமுதுகிட்டு ஓடிவிடாதீர்கள். வீரனாக நின்று உறுதியாக போராடுங்கள். வாக்ஃபிரு திக்ரல்லாஹ், அங்கேயும் அல்லாஹ்வை மறந்து போர்க்களம் என்ற ரீதியில் அநியாயத்துக்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள். வைதா ஸய்யஹு வ அஜ்லபு ஃபஅலைக்குமுஸ் ஸப்ர், உங்களுடைய உணர்ச்சிகளை அவர்கள் உந்தி எழுப்பக்கூடிய வகையிலே யாராவது சத்தம் போட்டு பேசி உங்களுடைய உணர்ச்சிகளை, அதாவது உங்களை உணர்ச்சி வசப்பட வைத்தார்களே ஆனால் மௌனத்தை கடைபிடியுங்கள். இன்னைக்கு இந்த வார்த்தை நமக்கு ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நடக்கக்கூடிய சண்டை சாதாரணமானது அல்ல. இன ரீதியாக நம்மை பிரித்து காட்ட வேண்டும் என்ற சூழ்ச்சியின் அடிப்படையில் கூட இருக்கலாம். அந்த மாதிரி பேசப்படுகிறது. பொது தளங்களுக்கு சென்று பார்த்தோமேயானால் நம்மை இந்த நாட்டுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாததை போன்று, உங்களுக்கு தான் அந்த நாடை கொடுத்தமே, நீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய மோசமான அறிவற்ற தன்மையான பேச்சுக்கள் எல்லாம் பொது தளங்களில் சில கலிசடைகளால் பேசப்படுகிறது. நல்ல அரசியல் தெரிஞ்சவன் இதை பேச மாட்டான். நாம் செய்த தியாகம், நமக்கென்று ஒரு நாடு, முஸ்லிம்கள் போறதா இருந்தா போகலாம் என்று சொல்லப்பட்ட போது நாமெல்லாம் என்ன தியாகம் செய்தோம்? எங்களுக்கு நாங்கள் பிறந்த மண்ணு தான் தேவை, இந்த மண்ணை விட்டு நாங்கள் போக மாட்டோம் என்ற ஒரு துடிப்போடும் உறுதியோடும் இந்த ஊரிலே நாம் இருந்தோம் இல்லையா? இது நாம் இந்த மண்ணின் மீது வைத்திருந்த அன்பின் அடையாளம். நமக்கும் பாகிஸ்தானுக்கு என்ன சம்பந்தம்? முஸ்லிம் என்ற ஒரே ஒரு சம்பந்தம் மட்டும்தான். அந்த வகையை விடுத்து மற்ற வகையில் என்ன சம்பந்தம் இருக்கிறது நமக்கும் அவர்களுக்கும்? எனவே இந்த ஊரை விட்டும் இந்த நாட்டை விட்டும் நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அறிவீனமானவர்கள், அரசியல் தெரியாதவர்கள், முந்தைய வரலாறு தெரியாதவர்கள். அருமையான பெருமக்களே, எந்த ஒரு நிலையிலும் மற்றவர்கள் பொதுத்தளத்தில் பேசுகிறார்கள் என்பதற்காக வேண்டி
நாமும் அவர்களுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் அவர்களின் இனத்தை குறிப்பிட்டு நாம் எந்த வார்த்தையும் பேசக்கூடாது. இந்த மாதிரியான சூழல்களில் மிக மிக அமைதியை கையாள வேண்டும். அல்லாஹ்விடத்திலே தான் முறையிட வேண்டும். நாம் கேட்பதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தந்ததை போல ஆஃபியத்தை கேளுங்கள். வஸ்அலுல்லாஹல் ஆஃபியா, ஆஃபியாவை கேளுங்கள். ஆஃபியத் என்பது உடல் நலம் மட்டுமல்ல, நம்முடைய உயிருக்கும் நம்முடைய உடைமைகளுக்கும் பாதுகாப்பற்ற நிலை உருவாகுவது என்பதும் ஒரு ஆஃபியத்துக்கு மாற்றமானதுதான். ஆஃபியத்தை கேட்பது என்ன அர்த்தம் தெரியுமா? இறைவா, எனக்கு நல்ல உடல் நலத்தை கொடு, என்னுடைய உயிருக்கு பாதுகாப்பை கொடு, உடைமைகளுக்கு பாதுகாப்பை கொடு, எங்களுடைய ஊரிலும் நாட்டிலும் அமைதியை கொடு, எங்களுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடு, குடும்பத்திலே பாதுகாப்பை கொடு. இதுதான் ஆஃபியத்தின் அர்த்தம். எனவே அல்லாஹ்விடத்திலே ஆஃபியத்தை கேட்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொல்வார்கள், லா தத அஹதன் இலல் முபாரஸா வமன் தஆலஹா ஃபக்ருஜ் இலை. மகனே, யாரையும் நீயாக சண்டைக்கு அழைக்காதே, நீ யாரையும் நீயாக சண்டைக்கு அழைக்காதே. வமன் தஆலஹா, அப்படி யாராவது உன்னை வேண்டும் என்றே சண்டைக்கு அழைத்தால் ஃபக்ருஜ் இலை, நீ சண்டை போட செல். லிஅன்னஹு வாகி, காரணம் அவன் உன் மீது அத்துமீறுகிறான். வக்கத் மமன் அல்லாஹு நஸர மன் பகி அலை, யார் உன் மீது அத்துமீறுகிறானோ அவனுக்கு எதிராக நிச்சயமாக அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். கண்ணியமானவர்களே, ஆஃபியத்தை கேட்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பல செய்திகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலாக மிம்பரின் மீது ஏறுகிறார்கள். ஏறி கொஞ்ச நேரம் நபி நின்ற இடம் இல்லையா, அந்த இடத்தில் நாம் இருக்கிறோமே என்ற ஒரு கலக்கத்தில், நபி அவர்கள் நம்மிடத்தில் இல்லையே என்ற ஒரு எண்ணத்தில் சும்மா பக்கா அழுகிறார்கள். ஃபகால் காம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமல் அவ்வலி அலல் மிம்பர், மிம்பரில் நின்று உரையாட ஆரம்பிக்கிறார்கள். மனிதர்களே, காம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமல் அவ்வல் அலல் மிம்பர், இதே மிம்பரின் மீது கடந்த வருடம் நபி அவர்கள் நின்று கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் என்று சொல்லிவிட்டு சும்மா பக்கா திரும்ப அழுகிறார்கள். அதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிம்பரில் ஏறி முதலாக பேசிய வார்த்தை என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹல் அஃவ வல் ஆஃபியா ஃபஇன்ன அஹதன் லம் யு'த பஅதல் யகீனி கைரன் மினல் ஆஃபியா. மனிதர்களே, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பையும் ஆஃபியத்தையும் கேளுங்கள். காரணம், மனிதர்கள் பெற்றிருக்கக்கூடிய செல்வங்களிலேயே, அல்லாஹ்வுடைய நியாமத்துகளிலேயே ஈமானுக்கு அடுத்தபடியான ஒரு பெரிய நியாமத் ஆஃபியத். அவருடைய அரசாங்கத்தினுடைய முதல் நாளில் மிம்பரில் ஏறி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உரையாடலை சொன்னதற்கு காரணம் தெரியுமா? அரசியல் வந்துவிட்டாலே அங்கே சண்டைகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், பாதிப்புகள் இருக்கும், அழிவுகள் இருக்கும். அந்த மாதிரியான அழிவுகளோ பாதிப்புகளோ இடைஞ்சலோ என்னுடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடாது என்று துஆ செய்யுங்கள் என்பதை வேண்டுகோள் விடுக்கக்கூடிய வகையில் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி சொன்னார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم ما سئل الله شيئا احب اليه من ان يسال العافيه. திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ் தஆலாவிடத்திலே நாம் கையேந்தி கேட்கக்கூடிய துஆக்களிலேயே ஆஃபியத்தை கேட்கிறோமே, அந்த துஆவை விட அல்லாஹ்வுக்கு விருப்பமான துஆ வேற எதுவும் கிடையாது. அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய துஆவிலேயே யா அல்லாஹ் எங்களுக்கு ஆஃபியத்தை கொடு என்று கேட்கக்கூடிய துஆ தான் மிக சிறந்த துஆ, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான துஆ என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்பதாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகிறார். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், பாங்குக்கும் இகாமத்துக்கும் மத்தியிலே துஆ அங்கீகரிக்கப்பட நேரம், அந்த நேரத்துல தான் சண்டை போட்டுட்டு இருக்கோம். நிறைய பேருடைய நிலையிலே சண்டை போடுறது, பேசுறது, பிரச்சனை பண்றது எல்லாமே இந்த பாங்குக்கு இகாமத்துக்கு மத்தியில தான் நடந்துட்டு இருக்கும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யுவத்து பைனல் அதானி வல் இகாமா, துஆ மறுக்கப்படுவதில்லை அந்த நேரத்தில். ஃபமாதா தகூல், சஹாபாக்கள் கேக்குறாங்க, நாங்க என்ன அந்த நேரத்தில் கேட்கிறது? முக்கியமான துஆ கேட்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸல்லல்லாஹல் ஆஃபியா ஃபித் துன்யா வல் ஆখিরা, அல்லாஹ்விடத்திலே இம்மையிலும் மறுமையிலும் ஆஃபியத்தை வேண்டும் என்று கேளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் கொஞ்ச நேரம், அந்த நேரத்தில் கேட்பதாக இருந்தாலும் ஆஃபியத்தை கேளுங்கள்.
பாதுகாப்பை கேளுங்கள். அல்லாஹ்விடத்திலே வாழ்வாதாரத்திற்கு என்னென்ன தேவையோ அத்தனை அம்சங்களையும் எனக்கு தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். எனவே கண்ணியமானவர்களே, போர் மேகம் சூழ்ந்து பெரும் பாதிப்பை உண்டாக்கி விடுமோ என்ற நிலையில் அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தேவையற்ற வார்த்தைகளை உபயோகிப்பதை விடுத்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே பேச ஆரம்பிப்போம். அல்லாஹ்விடத்திலே எல்லா மக்களுக்கும், நாட்டிலே வாழக்கூடிய 2 நாடுகளிலும் வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் யா அல்லாஹ் ஆஃபியத்தை கொடு, பாதுகாப்பை கொடு, அநியாயமான முறையிலே தேவையில்லாத உயிர் சேதங்கள் பொருள் சேதங்கள் இல்லாமல் மக்களுக்கு மத்தியிலே சுபிட்சமான வாழ்க்கையும் நிம்மதியான வாழ்க்கையும் கொடுப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தை எப்போது வேண்டுவோம். அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.